என்கிறேன். என் சுவாசம் திரைப்படத்தில் நான் ஒரு ராஜ்பவன் ஃப்ரெண்டாக நடிக்கிறேன். நாங்கள் ஒரு கெஃபெட்டேரியாவில் வச்சு தான் அந்த காட்சி எடுக்கிறோம். விஷயம் என்னென்னா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெட்டியை சைட் அடித்தது. எங்களை எல்லாரையும் ஐடியா கேட்டு என்ன சொல்கிறாங்க அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டு தான் இந்த படத்தை எடுத்தது. ராஜ்பவன் அவரும் எனக்கு இப்போ ஒரு முக்கியமான காட்சி ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் எடுக்கல அவருக்கு கேமராமேன் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, தானாகவே ரெக்கார்ட் அமுத்திட்டு திருப்பி எடுத்துக்கொண்டே இருந்தார். படத்தின் ஷூட்டிங்கை விட மற்ற நேரங்கள் நாங்கள் உண்டா சுற்றினது எனக்கு கட்டாயமாக மறக்க முடியாது. உங்களுக்கு கேட்குற குரல் பிரசன்னான குரல் தான். கத்துவார், மாடுகள் எரும மாடுகள் அழுமுங்கடா ஆண்டு. அந்த குரலை கேட்டு ஒரு நாளும் எழும்பி போடுறது ஷூட்டிங்குக்கு. இதுக்குள்ள என்ன மோசம்டா ராஜ்பவன் தான். அவர் பொம்பளையாரை விட மோசம் மேக்கப் போட்டு வலிக்கிட்டுறதுல. செட் போட்டு கப்பலுக்கு கீழே தண்ணிக்குள்ள ஆவி வரும். நயன்தாரா தொடக்கத்துல ஹீரோயின் செத்து போச்சான்னு ஒரு டைட்டில் ஒரு சிச்சுவேஷன் சாங் வச்சா செத்து போச்சா. நைஸ் டைட்டில். ரைட். செத்துட்டா ஓ வரமாட்டா செத்து போயிட்டா வரமாட்டா கொஞ்சம் சோகம் இந்த பாட்டை நாங்க சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்றோம். Okay, no, let's do a beat or something. Yeah, nice idea, nice. மதிப்பு கூட. Hot sheet வேண்டல முடியும். All right, very good. Different idea. Like it. Very good. Very correct. அப்ப நாங்க சாங் எடுக்க வெளிக்கிடைக்க நயன்தாரா செத்த பணமா படுத்திருக்கு. டெட் பாடி சிம்பு பார்த்த உடனே நயன்தாரா பணம் எழும்பி சிம்புவோட ஸ்விஸ் Acha. Nice idea. ஒரு கதையை நான் கேள்விப்பட்டேன். Yeah, different. Nandara, we were the two Mimara in there. I look Adwa. Lyrics from this? The lyrics from this. Very good. Oh, lady. Oh, English, very good. And I நீ செத்து போன கடி. Oh, set upon a lady. நான் வைக்க போறேன் தாடி. Oh, sorry. Good job. நீ ஒரு dead body. Okay, I got the melody. Melody lyric. Lady. Sabah. நீ செத்து போன கேடி நான் வைக்க போறேன் தாடி. Oh, very happy. நீ dead body. Dead body. Very beautiful. அப்ப இந்த சாங்க பாட போறாரு அந்த இந்தியன் சிங்கர் இருக்க. Oh yeah, that singer. உதித் நாராயண். Yeah, no problem. நான் பாட வைக்கிறேன். நீங்க கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ஆஸ்கார் கிடைக்க போகுது. Yes, எப்படி ஒரு dead body வச்சு உயிரோட சுவிட்சர்லாந்து வெளிநாட்டுல ஆடுக்க. Yeah. Perfectly. உங்களுக்கு ஆஸ்கார் கண்டிப்பா இருக்கு. அது romantic song. என்னத்துக்கு மூணு பேர் வச்சிருக்கான் டைரக்டர் பேர். Yeah, nice. Very good. Very nice. இன்னைக்கு எங்கயோ போற மாதிரி ஒரு ஃபீலிங்ல. Well, Hey guys, this is Tamil Sound Production, Taras and Vasan. Yeah. So நாங்க என் சுவாசம் படத்துக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு பல நாடகங்கள் நடித்து அனுபவம் இருக்கும் தன்மையில் இந்த படத்தில் நான் நடித்தேன். எனது இளைய சமுதாயம் மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தினால் இந்த படத்தில் நாங்கள் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து இந்த படத்தை நிறைவேற்றி கொடுத்துள்ளோம். எனக்கு இந்த படத்தில் பெரிய கஷ்டமாக தெரியல. ஏன்னு சொன்னால் நான் நாட்டில் இருக்கையும் சரி இங்கேயும் சரி நிறைய நாடகங்கள் எல்லாம் நடிச்சிருக்கிறபடியால் இது பெருசாக கஷ்டமாக எனக்கு தெரியல. படத்தில் ஒரு சின்ன துண்டில் வரேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங் எடுக்கும்போது அவங்க நிற்கும்போது அவங்களோட உடனே சேர்ந்து போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்னோட பழகிறாங்க. சரியாக ஃபன்னாக இருந்தாங்க நிற்கிறதுக்கு. எடுத்தாங்க என்னெல்லாம் எவ்வளோ திறமை ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு ஷார்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது மாதிரி ஃபேவரட் ஷார்ட்ஸ். அதில் ராஜ்பவன் அர்ச்சனா நான் வரணும். அதில் நான் வச்சு நடந்து வரைக்க ராஜ்பவன் சைக்கிளில் வர அந்த ஷார்ட் ஒரு குட்
20 to 30 times எடுத்துட்டு போவேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு வித்தியாசமாக ட்ரை பண்ணி எடுக்க படிக்கிட்டு. பட் அந்த கட்டம் பார்க்க போயிருக்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நல்லா இருக்கு. அபே எஸ் உங்களோட சட்டை கிழிஞ்சிட்டு ஹலோ நீங்கள் காதலை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இதெல்லாம் ஒரு இட்டாலியன் ஸ்டார் கூட. இட்டாலியன் ஸ்டார் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. ஒரு ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கே போகிறதுன்னு எனக்கே தெரியலை. ஆனால் எல்லாம் தெரியுது. இந்த காடும் பத்தையாக தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த ஹீரோயின் சார சீன் தான் நான் நினைக்கிறேன். நீங்களே பாருங்க. கடற்கரை பீச்சுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். ஏண்டா முக்கால்வாசி பேர் ஒரு 10-15 வருஷமாக குளிக்கலன்னு நினைக்கின்றோம். நினைத்து பார்த்தேன், விலகி நடந்தேன். என்ன கிடத்துக்கு விழுந்த தவளை மாதிரி என்னால வச்சுட்டாங்களே. தானே நானே இதை கேட்க ஒரு வேலை இல்லையா? கொஞ்சம் கண்ணாடி புதுசா வழியா இருக்கா? நீ தந்த திருப்பி தர மாட்டேன். மச்சி இவ்வளவு பேருக்கு முன்னால இந்த டூப்பக்க கட்டி என்ன வாழ்ந்த வாங்கிட்டீங்க. என்னடா மச்சி போறது கப்பல் என்ன கவர்றது இல்ல போச்சு. நீ அடிக்கிற மொக்க சோக்கு கேட்டுதான் எனக்கு அழகையோ அழகைட்டு பெருதுரா. என்னால தாக்க முடியல. ஐயோ என்ன செய்யலாம் என்று மச்சி 50 ரூபா கடங்க வந்து தரலாம். சரி ஓகே நான் நாளைக்கு சந்திப்போங்க. ஓகேடா மச்சி. நான் பாஸ் ஓதிட்டு போறேன். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கதொர சிங்கமையா, 7 கோடி சனங்க நெஞ்சில் ஏற்றி வச்ச தீபமையா. போட்டு கலவினா கூடி வராது. கிட்ட வராம இல்ல தள்ளி நின்றாத. மச்சி என்ன சொல்றா 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 சொல்றா. திரும்பியுமா? ஓ மை லார்ட், ஓ மை லார்ட், ஓ மை காட். ஓகே ஓவரா செய்து காணும். வாழ்த்துக்கள் மச்சி. எத்தனாவது பிள்ளைடா? வாழ்த்துக்கள். நான் ரியல் லைஃப்பில் ஹீரோ. இந்த படத்தில் ஒரு சண்டை சீன் ஒன்று வந்துச்சு. அதில் நான் நம்மளை ஹீரோ ராஜ்பவானை அடிக்கிற மாதிரி ஒரு சீன். ராஜ்பவான் இந்த படத்தில் மட்டும்தான் ஹீரோ, நிஜத்தில் ஹீரோ. அப்போ அதில் இந்த சீனில் பிரசானா எனக்கு சொன்னார், அவர் அடி ஆனால் அடிக்காதுன்ட்டு. அப்போ அது எனக்கு குழம்பி போய் எனக்கு மண்டகால போச்சு. சவாண்டு நானும் நினச்சேன். இப்போ வந்து அது எப்படி நான் அவரை அடிக்காமல் அடிக்கணும்னு நானும் யோசித்து பார்த்தேன். முடியலை. நான்